ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு பாட்டால இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு இசைக்கலைஞனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகம் பல பேரின் கதைகளால் ஆனது. சிலர் கதை சொல்கிறார்கள், சிலர் கதைகளாகவே மாறுகிறார்கள். அந்த வகையில் கேரளத்தின் பூர்வீக குடிகளின் எதிர்ப்பு ஒரு இசையாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த கறி யாரு தின்னா உனக்கு ஏண்டா வைத்து வலி, கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சான் பாரு நம்மள தள்ளி, தொட்டக்கறி நல்லி எலும்பு புட்டிக்கல். அதை உருவாக்கியவர் தான் வேடன். சாதியின் பெயரில் அடக்கப்பட்ட மனிதர்களுக்காக மொழியற்ற நோவுக்கு இசையாக மாறிய ஒரு குரல். மதத்தின் பெயரில், தந்தையரின் பெயரில் பார்ப்பனிய சங்கடங்களை சந்தித்தவர்களின் உணர்வுகளை தன்னோடு பேச வைத்து உலகிற்கு உண்மையை சொல்லும் புரட்சியாளர் வேடன். இவர் பாடும் ஒவ்வொரு வரியும் ஒரு துன்பத்தின் கண்ணீர், ஒவ்வொரு அடியிலும் ஒரு சமூகத்தின் கூச்சல், ஒவ்வொரு வீச்சிலும் ஒரு அடக்குமுறையை எதிர்த்து எழும் சத்தம். வேடன் இது வெறும் பெயர் அல்ல, ஒரு கலாச்சார எதிர்ப்பு, ஒரு உணர்வின் விளிம்பில் வாழும் மக்களின் மன்னிப்பில்லா கேள்வி. இது சாதி மத வர்க்க வன்முறைகளுக்கு எதிரான ஒரு சங்கர்த்தன இசை. நம்மில் பலர் உணர்வதையும் பலர் மறைக்கிறதையும் சிலர் பேச தயங்குவதையும் அவர் நேராக இசையில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வீடியோ வெறுமனே ஒரு கலைஞனை பற்றியது மட்டுமல்லாமல் ஒரு காலத்தின் சாட்சியம், ஒரு சமூகத்தின் மறைக்கப்பட்ட ஆதங்கம், ஒரு வீரத்தின் உண்மையான குரல். இந்த இளைஞனை நம் சகோதரனை பற்றி வீடியோ செய்வதில் பெருமை கொள்கிறேன். குரலற்றவரின் குரலாக அடக்குமுறைகளுக்கு எதிராக எழும்பும் ஒரு அசாதாரண குரல். இந்த நிலத்தின் நிஜங்களை தன் பாடல்களின் வழியே சாமானியனுக்கு புரியும்படி ஓங்கி ஒலிக்கும் குரல். கேரளாவின் வீதிகளில் இருந்து வந்த ஒரு எச்சரிக்கை குரல். சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் எதிராக எழும்பும் எழுச்சி குரல். ஒடுக்குமுறைகளின் முகமூடியை கழற்ற வைக்கும் மூர்க்க குரல். சாதி அடிமைதனத்தின் மர்மங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் வெற்றி குரல். சாதி எனும் கொடிய தீயினால் தம்மை சுட்டரித்தவர்களை சிதைக்கும்படியான ஒரு சீற்ற குரல். உயர்சாதி வாசல்களில் மறைக்கப்பட்ட துக்கங்களை தன் ராப் வரிகளின் மூலம் உலகெங்கும் வெளிச்சமிடும் வீரனின் குரல். பழைய யுத்த வீரர்கள் வாளால் போரிட்டனர், ஆனால் இவன் தன் வார்த்தைகளால் புரட்சி செய்கிறான். இன்றைய இளைய தலைமுறையின் விழிகளை திறக்க உண்மைகளை பேச தயங்காமல் தன் இசையிலும் எதிர்ப்பிலும் காட்டிய ஒரு கலைஞனின் குரல், வேடனின் குரல். ஒருவனின் குரல் எப்படி ஒரு தலைமுறையின் விழிப்புணர்வாக மாறி இருக்கிறது என்பதை பேச உங்களை இந்த வீடியோவிற்கு அன்போடு வரவேற்கிறேன். வேடன் யார்? இந்த வேடன் கேரளாவின் திரிஷூர் என்றும் பட்டணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்வர்ணபூமி என்ற இடத்தில் பிறந்த இந்த வேடன் யார்? இவருடைய பூர்வீகம் என்ன? இவருடைய தாய் தந்தர் யார்? இவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பிரபலத்தை இந்த வேடன் அடைந்தார்? எந்த பாடல் இவனை இவ்வளவு பெரிய பிரபலமாக்கியது என்பதை பற்றியெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேடனின் தாய் ஒரு இலங்கை தமிழச்சி. இலங்கையின் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அகதியாக வந்து இங்கேயே குடியுரிமை பெற்று நீலகிரியில் தன் வாழ்க்கையை துவங்குகிறார். அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கேரளாவைச் சேர்ந்த மலையாளியான முரளி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த தம்பதியிற்கு பிறந்த குழந்தைதான் வேடன். தன் சிறுவயது முதலே பாடல்கள் பாடுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார் இந்த வேடன். தன் தந்தை நாட்டுப்புற பாடல்கள் அடிக்கடி பாடுவதுதான். அவர் பாடும் அந்த பாடல்கள் இருந்துதான் இவருக்கும் சங்கீதத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. முறையான சங்கீதம் கற்கவோ பாடகனாக வருவதற்கோ உகந்த ஒரு வாய்ப்பில்லாமல் போனதினால் அவன் கனவு வெறும் பகல் கனவாகவே மாறியிருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல பள்ளி படிப்பை முடித்த அவன் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அந்த மேடைகளில் தன் பாடல்களை பாடி மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறான். காலம் செல்ல செல்ல பள்ளி படிப்பை முடித்து மேற்கொண்டு படிக்க முடியாத சூழலால் குடும்ப வறுமையினாலும் பல பொருளாதார பிரச்சனைகளினாலும் மேற்படிப்பை படிக்க முடியாத வேடன் கூலி வேலைக்கு செல்ல துவங்குகிறான். கட்டிட வேலைகளுக்கு செல்லும் வேடன் அங்கே கட்டிட வேலை செய்யும் போது வேலை பளு தெரியாமல் இருப்பதற்கு, சலிப்பு தெரியாமல் இருப்பதற்காக அங்கே தன் நண்பர்களுடன் சேர்ந்து சில பாடல்களை முன்னிற்கிறான். நண்பர்களின் ஆதரவோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு வேடன் பல பாடல்களை எழுதுகிறான். ஒரு காலகட்டத்தில் கட்டிட வேலையை தவிர்த்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ஒரு அலுவலக உதவியாளராக வேலைக்கு செல்கிறான். அங்கேதான் ராப் எனும் சங்கீதத்தை பற்றி தெரிந்து கொள்கிறான். ராப் பாடகராக வேண்டும் என்ற ஆசையும் அங்கேதான் அவனுக்கு துளிர்க்கிறது. அப்படியே தன்னுடைய பயணத்தை தொடர பல ராப் பாடகர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க துவங்குகிறான். எப்படி அவர்கள் பிரபலமானார்கள், எப்படி அவர்கள் பாடகர்கள் ஆனார்கள் என்பதையெல்லாம் படித்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவனும் அதே போல பாடல்கள் பாடி முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறான். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை துவங்குகிறது. இப்படி பாடல்கள் பாடி எழுதி பாடி கிடைக்கும் மேடைகள் எல்லாம் தன் திறமையை வெளிப்படுத்துகிறான். ஒரு நேரத்தில் அவனுடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெறுகின்றன. 2020ஆம் ஆண்டு அவன் முதலாக ஒரு ஆல்பத்தை வெளியிடுகிறான். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், சத்தம் இல்லாதவர்களின் சத்தம் அல்லது குரலற்றவர்களின் குரல் என்ற அந்த ஆல்பத்தை வெளியிடுகிறான். அந்த ஆல்பத்தில் அவன் வெளியிட்ட அந்த பாடல் தான் இன்று உலகமே அவனை திரும்பி பார்க்க காரணமாக இருந்தது. என்ன அந்த பாடல்? அந்த பாடலின் சில வரிகள் உங்களுக்காக இதோ. இந்த பாடல் தான் வேடனை இந்த உலகம் திரும்பி பார்க்க காரணமாக இருந்தது. இந்த பாடலை பாடிய பிறகு வேடனுக்கு பல தரப்பிலிருந்தும் ஆதரவும் பல தரப்பிலிருந்து எதிர்ப்பும் வந்து சேர்ந்தன.
அப்படி என்ன பாடலை பாடிவிட்டான்? அதன் தந்தையார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தனால் அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இந்த சமூகத்தில், இந்த பொது சமூகத்தில் படும் இன்னல்களையும் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் தன் சிறு வயது முதலே கண்டு வளர்ந்திருந்ததனால் அதனால் ஏற்பட்ட அந்த வலிகளையும் வேதனைகளையும் தன் வரிகளின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தான். அதுதான் பலரையும் இந்த பாடலையும் இந்த வேடனையும் திரும்பி பார்க்க வைத்தது. இந்த பாடலினால் பல்வேறு தரப்பினர் பல எதிர்ப்பையும் தெரிவித்தனர். எப்படி மற்ற சாதியினரை இழிவாக பாட முடியும், அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் சில வார்த்தைகளை எப்படி இழிவாக பயன்படுத்த முடியும் என்று பல எதிர்ப்பும் கிளம்பியது. இந்த நிலையில்தான் பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் ஆதரவிற்கும் நடுவே சினிமாவில் பாடுவதற்கும் வேடனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படத்தில் ஒரு சினிமா பாடலையும் பாடி அதன் மூலம் மிகுந்த வரவேற்பை பெறுகிறார் வேடன். அவர் இல்லாத கச்சேரிகள் இல்லை, அவர் கால் வைக்காத இடங்கள் கேரளாவில் இல்லை என்ற நிலையில் எல்லா மாவட்டங்களிலும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு பெறுகிறது, மக்கள் ஆதரவு பெறுகிறது. இந்த நிலையில்தான் வேடன் ஒரு தனிப்பட்ட காரியத்திற்காக அவன் போலீசாரால் கைது செய்யப்படுகிறான். ஆம், அவன் கஞ்சா உபயோகித்ததன் காரணமாக போலீசாரால் கைது செய்யப்படுகிறான். அவன் கஞ்சா வைத்திருந்ததும் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. எந்த தயக்கமும் இல்லாமல் தான் கஞ்சா உபயோகித்ததையும் அதற்கு பொதுவெளியில் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறான். தன் ரசிகர்களுக்கும் ஒரு அறிவுரையை வழங்குகிறான் வேடன். என்னை பின்பற்றுகிற என்னுடைய தம்பி தங்கிகள் யாரும் இந்த ஒரு செயலை செய்யக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தில் என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பையும் கோருகிறான். அப்படித்தான் அவனுடைய இந்த இசைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. வேடன் ஒரு சாதாரணமான இசைக்கலைஞனாக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் புரட்சியை குரலாகவும் மாறியிருக்கிறான். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும், பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்புகளை தெரிவித்தாலும், அவனுக்கென்று கேரளாவில் மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் ஒரு ரசிகர் பட்டாலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கான ஆதரவு கரம் பெருகிக் கொண்டிருக்கிறது. வேடன் உண்மையிலேயே பாராட்டுக்கும் மதிப்பிற்கும் உரியவன். இந்த சமூகத்தில் ஒரு சமூகத்தினர் பட்ட பாடுகளையும் கொடுமைகளையும் எந்த தயக்கமும் இல்லாமல் தன் இசையால் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தும் இவன் ஒரு புரட்சியாளனே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.